ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Priyavijaykitchen Samayal Ragasiyam Sollava. இன்னைக்குரிய முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தம்பருப்பு சுண்டல் செய்யும் போதுல ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் குலையாமல் நல்லா பூ போல் வரணும்னு நினச்சிங்கன்னா பைத்தம்பருப்பை முதல்ல ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டுருங்க. அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுப்பில் நல்ல தண்ணி கொதிக்கிற தண்ணியை நல்லா சூடு பண்ணி இறக்கிட்டு அந்த நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த பருப்பை போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்தில் நல்ல பருப்பு நல்ல பூ போல் மலர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் அதை வழக்கம் போல் தாளிச்சிட்டோன்னா ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் சூப்பரான உங்களுக்கு பைத்தம்பருப்பு சுண்டல் ரெடி ஆகிடும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஊற வைக்கிறதுக்குலாம் நேரமே கிடையாது, நான் உடனே சுண்டல் பண்ணணும் ஆனாலும் குலையாமல் வரணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணணும். ப்ரெஷர் குக்கரில் வழக்கமாக நம்ம பயிரை போட்டு அதுக்கேற்ற தண்ணியை ஊற்றி வேக போட முதல்ல அதுக்கேற்ற உப்பையும் போட்டு நீங்கள் வேக வச்சுருங்க. உப்பு போட்டால் பயிர் சீக்கிரத்தில் குலையவே குலையாது. அதே மாதிரி வேக வைக்கும் முதல்ல உப்பு போட்டனால நம்ம கூட கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஒரு விசில் வரையும் ஸ்லோ பண்ணி 5 நிமிஷம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹையில் வச்சு ஒரு 3 விசில் நீங்கள் வச்சு எடுக்கலாம். இப்படி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு குலையவே குலையாது, நல்ல பூ போல் வரும். அதுக்கப்புறமா வழக்கம் போல் நீங்கள் அதை தாளிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.